வணக்கம். ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். மாடு கன்று ஈன்றும் காட்சி கிடேரி கன்று தங்கமான கன்று போட்டு விட்டது. நம்ம சரி ஒரு வீடியோவை எடுத்து போடலாம். உடனே இந்த கிடேரி கன்று போட்ட மாடு எங்கேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் விலையை கொடுத்த பின்னாடி ஒரு வாரம் கழிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவை போடுறேன். கன்று போட்ட மாட்டுக்கு நம்ம என்னென்ன பக்குவம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ சீக்கிரமாக சொல்கிறேன், பார்த்து கேட்டுக்குங்க. கன்று போட்டு முடிச்சதையுமே அந்த கன்றுக்குட்டிக்கு வாயில் இருக்கிற கோலை அந்த இதுகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு கன்று எப்படியா இருந்தாலும் பால் குடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். மாட்டுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைவு இருக்கிற மாதிரி சுடுதண்ணி ஒரு 2-3 நாளைக்கு வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது, மடி சுரக்கிற தீவனங்கள் எதுவுமே நம்ம வைக்கக்கூடாது. மாட்டு தீவனம் அது மடி சுரப்பாகுதாலுங்க, அதுக்கு உண்டானது எதுவுமே 3 நாளைக்கு நான் பண்ணுறேன் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு மேலே எப்படியோ செஞ்சுக்கலாம். அப்படி மடி சுரப்பேறதை போட்டால் பச்சை உடம்புல உடனே சுரப்பேறு. சுரப்ப இறையில் பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, மடி அளவுக்கு பால் 1/2 லிட்டர் தான் இருக்குது. ஆனால் மடி கிச்சுன்னு ஏறி காய்ச்சல் உடனே நம்ம டாக்டர் கூட்டி வைத்தியம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஒரு 3 நாளைக்கு அந்த சுரப்பு மாடுக்கு பால் வர்ற சாமானை எதுவுமே நம்ம போடாமல் அது வரைக்கும் பச்சை தண்ணியை அப்படியே லைட்டாக கட்டிட்டு 3ஆம் நாள் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறது உங்கள் பாடு. ஒரு கீரிப்பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி மாட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே 3 நாள்லேருந்து லைட்டாக தீவனத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். மடி இது எல்லாமே தாண்டி மடி சொரப்பாக இருந்துச்சுங்கன்னா பாலெல்லாம் கறந்துட்டு கன்றுக்குட்டியெல்லாம் ஊட்டிட்டு அந்த வீக்கத்துக்கு உண்டான களம்புகள் போடலாம்.